Thank you. Amen. Amen. Hallelujah. கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக ரட்சகரும் உன்னத தேவனுமாயிருக்கிற நம் ஆண்டவர் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதித்து இந்த நாள்ல தேவ பிரசன்னத்திற்குள்ளே நம்மை வழிநடத்துவார். ஹல்லேலூயா. இந்த விசேஷமான மூன்றாவது வார செவ்வாய்க்கிழமைக்கு ஜனவரி மாதத்தில் வந்திருக்கிற நம்ம எல்லோரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து அவர் வழிநடத்துவார். அவருடைய அன்பின் கரம் நம்மோடு கூட இருந்து அற்புதமாய் நம்மை ஆச்சரியமாய் அவர் வழிநடத்துவார். இந்த 20ஆம் தேதிக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நம்முடைய குற்ற குறைகளுக்காக ஆண்டவரிடத்துல மன்றாடுவோம். நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கும்படி, குறைகளை மன்னிக்கும்படி நம்முடைய பிரசனத்திற்குள் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற எல்லாவற்றையும் எங்க வாழ்க்கையில மாற்றி போடுங்க ஆண்டவரே என்று சொல்லி, இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிறங்கும் என்று சொல்லி ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களிலே 85வது பாடலில் மீட்பின் கீதங்களில் 22வது பாடல் நம்ம சேர்ந்து நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. Amen. Thank you, Jesus. இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும். எல்லாம் சத்தமா சொல்லணும். சத்தமா. என் மேல் மனமிரங்கும். சொல்லுங்க இன்னொரு முறை எல்லோருமாய். இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும். சொல்லுங்க எல்லாருமாய். இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும். Thank you. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே. எல்லாரும் சொல்லுங்க. இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே. அல்லேலூயா. எல்லாருமே சொல்லலாமா? இயேசுவே என் தெய்வமே முள்மூடி தாங்கி ஐயா காயப்பட்டி, முள்மூடி தாங்கி ஐயா காயப்பட்டி. நீர் எனக்காக பலியானி, நீர் எனக்காக பலியானி. ஆமென். உம் ரத்தத்தால் கழுவிவிடும், உம் ரத்தத்தால் கழுவிவிடும். இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும். சொல்லமா எல்லாருமாய் உணர்ந்தவர்களாய். இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனமிரங்கும். நம் எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து கண்களை மூடி
இயேசுவே என்மேல் மனமிறங்கும் நாம் என்று கேட்ட பிரகாரம் தேவன் நம்மேல் மனமிறங்கி நம்முடைய குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னிக்கும்படியாய் நாம் எல்லாருமாய் கண்களை இறுக மூடி நம்மை முழுமையாய் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் உற்றார் உறவினர்களையும் சொந்த பந்தங்களையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். வந்திருக்கிற நம்ம எல்லாம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், டீனேஜ் பிள்ளைகள், பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய கரம் தாங்கி நடத்தும்படிக்காக ஆண்டவர் இயேசுவின் கரத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, our loving heavenly Father God, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனவரி மாதத்தின் 20ஆம் தேதிக்காக நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, we thank you for 2026 January 20th day, Master. இந்த மாதத்தின் 3வது வார செவ்வாய்க்கிழமை மாலை கூட்டத்திற்கு எங்க எல்லாரையும் முன்குறித்து நீர் அழைத்து வந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம். Lord Jesus, thank you for inviting and choosing us on this Tuesday, 3rd week, Master. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரின் ஆவி, ஆத்மா, சரீரங்களை உம்முடைய அன்பு ஆணிப்பா இந்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender each and everyone into your most precious hand, Master. எங்களையும் எங்கள் குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender all our families into your name, Master. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. Lord Jesus, you need to make us purify with your holy blood, Master. உமக்கு பிரியமான மகனாய் மகளாய் எங்களை ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. Lord Jesus, accept us as your loving daughter and son, Master. உம்முடைய அன்பு கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we bow down and we surrender ourselves into you, Master. நீரே எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. Lord Jesus, you alone guide us and lead us and use us, Master. இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender all the missionary people who are watching our YouTube channel, Master. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, bless the hands people who are subscribing our channels to everyone, Master. ஆசீர்வதித்து வழிநடத்தும். Bless and lead, Master. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரின் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. Lord Jesus, seek all the commitments to all have come here, Master. நல்ல சுகபலத்தை, ஆரோக்கியத்தை தந்து ஆசீர்வதியும். Lord Jesus, give them a good health and bless them in abundance. நல்ல வர தடைப்பட்டு போன எல்லா பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender people who are unable to come and join in this prayer, இந்த Master. தெருவுல போகிற ஒவ்வொரு வாகனங்களையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Lord Jesus, we surrender the vehicles who pass over our house, Master. சமாதானமாய் பீஸ் ஆஃப் மைண்டோடு கூட போக வர கர்த்தர் கிருபை செய்யும். Lord Jesus, lead them into a peaceful way to travel, Master. இந்த ஜெபத்திற்கு எந்த ஒரு தடை இல்லாதபடிக்கு ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளும். Lord Jesus, you need to bless us with your holy blood and shed, Master. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். All the glory, honor and praises to you alone, Master. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. In Jesus' precious and matchless name we pray. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. வாங்க நாம் தேவனை ஆராதனை செய்வோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது நிமித்தம் தான் இந்த நாளிலே தேவனை ஆராதிக்க, நன்றி சொல்ல, துதிக்க, வார்த்தைகளை கேட்க, மற்றவங்களுக்காக ஜெபிக்க அந்த சமூகத்தில் ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த 20ஆம் தேதி நியூ இயர் தொடங்கினது தான், ஆனா 20 டேஸ கடந்து வந்திருக்கிறோம். எவ்வளவு மகிமையான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப இப்போ ஒப்பு கொடுத்த இயேசுவே, என் தெய்வமே, என்மேல் ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்தின் மேல், எங்கள் குடும்பத்தின் மேல் மனம் இறங்குங்க என்று சொல்லி ஒப்பு கொடுத்தோம். தேவன் விசுவாசத்தின்படியே அவர் நம்மை ஆசீர்வதிக்க நல்லவராய் இருக்கிறார். ஆகவே நாம் எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்திருக்கிறோம், வாழ்கிறோம். ஆக ஒரு ஆராதனை பாட சொல்கிறது, உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்பட மாட்டேன், உங்க தயவை எண்ணி நான் வாழ்கிறேன், ஆண்டவரே நீர் என்னை வெறுக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த ஆராதனை பாடலை பாடி நம் தேவனை நம்ம துதித்து நம்மையே தாழ்த்தி தேவனுடைய வார்த்தையை கடந்து சார். அப்படி முடிந்தவர்கள் கரங்களை தட்டி ஆமென். நன்றி அப்பா, நன்றி 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 ராஜா. எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரை நோக்கி பாருங்க. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உன் கையில் என்னை
வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோரி, 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 உம்மை துதிப்பேன். நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவையே. ஆமென். நான் ஆராதிப்பேன் என் இயேசுவையே. ஏன் எல்லோயும், ஏன் எல்லோயும், உண்மையே நான் துதிப்பேன். நன்றி அப்பா. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரை சென்றேன், கலங்கினேன், எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரை சென்றேன், கலங்கினேன், எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து, இறந்திட்ட யாவையும் திரும்பத் தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து, இறந்திட்ட யாவையும் திரும்பத் தந்தீர். எல்லோரி, 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 உம்மை துதிப்பேன். நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. எல்லோயும், எல்லோரி, 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 உம்மை துதிப்பேன். நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவே. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்முடைய என்னை கைவிட்டே. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்முடைய என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், என் சமூகத்தில் வெறும் கையாய் ஆசீர்வாதத்தோடு போகிறேன். நான் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் என் இயேசுவையே நான் ஆராதிப்பேன். ஏனென்றால் கண்ணீரில் நின்றேன், காயப்பட்டு நின்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தார். அந்த தேவனை நான் என்ன பண்ண போறேன்? ஆராதிக்க போகிறேன் என்று சொல்லி. ஆகவே கரங்களை உயர்த்தி அப்படியே தேவன் ஆராதிக்கலாமா? எல்லாரும் ஆராதிச்சு பாருங்க. Thank you Lord. Close your eyes, raise your hand and shout to God. Open your mouth and shout to God. Thank you Jesus. நன்றி நன்றி. எல்லாரும் துதிக்கணும், எல்லாரும் துதிங்க. சத்தத்தை உயர்த்தி துதிச்சு பாருங்க. Thank you Lord, thank you Lord. மௌனமா இல்ல. Thank you Lord, thank you, thank you, thank you. எவ்வளவு ஜோரா பேசுறோம், எவ்வளவு சத்தம் போட்டு பேசுறோம். சத்தம் போட்டு துதிச்சு பாருங்களேன். தேவ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஆமென், 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 ஆமென். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஏனென்றால் நீர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. உண்மையே நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம், உண்மையே ஆராதிக்க வந்திருக்கிறோம், உமக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். உமக்கே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி. தேவனை துதித்த நாம் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படும். ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனம், ஸ்டே வித் ஜீசஸ். ஆண்டவரே நீர் என்னோடு கூட இரும் என்று சொல்லி ஒரு blessing வேர்ட பார்க்கிறோம். இன்னைக்கு பாருங்க, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Galatians chapter 6 verses 8. If they sow in the field of their nature desire, from it they will gather the harvest of death. If they sow in the field of the Spirit, from the Spirit they will gather the harvest of the eternal life. Praise God. கலாத்தியர் 6:8 வசனம் படிங்க தமிழ்ல. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். Thank you Jesus. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. Thank you Lord. நன்றி, நன்றி. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன்
மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆமா, மாம்சத்தின்படி விதைக்கிறவனுக்கும் ஆவியின்படி விதைக்கிறவனுக்கும் என்ன ஆசீர்வாதங்கள் என்று பார்த்தோம். ஆவியின்படி விதைக்கிறவனுக்கு நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப் இருக்குது. ஆகவே இந்த வேளையில அந்த இட்டர்னல் லைஃப் கொடுக்கிற தேவனுக்கு நாம் நன்றி சொல்லும் மனமாக தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு பாடலை பாட போகிறோம். ஜெபத்தோட்டை செய்கிறீங்களே 84வது பாடல். என்னேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவருக்கே நான் எப்போது ஸ்தோத்திரத்தை செல்கிறேன் என்று சொல்லி ஜெபத்தோட்டை செய்கிறீங்களே சாங் நம்பர் 84. நன்றி நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஐயா உமக்கு ஸ்தோத்திரம். என் தகப்பனே ஒருவருக்கே மகிமை. நன்றி ராஜா, நன்றி 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 தகப்பனே, நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவே நீயே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் ஸ்தோத்திரம். சொல்லலாமா? என்னேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் ஸ்தோத்திரம். ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் ஸ்தோத்திரம். சாங் நம்பர் 59, 51. Thank you Lord. ஐயா, இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக, உன் அன்பை எடுத்து சொல்லுவேன், ஓயாமல் உம்மை துதிப்பேன், நன்றி சொல்லுவேன், ஆடுவேன் என்று சொல்லி இந்த ராஜாவை ஸ்தோத்திரிப்போம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உன் அன்பை எடுத்து சொல்லுவேன்,
என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னே சுராஜாவுக்கு Thank you, Lord. என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி அப்படி தேவனுக்கு நாம் நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, இந்த வருஷத்தை என் வாழ்க்கையில கொடுத்தீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி. எத்தனை பேருக்கு இந்த 2026 இல்ல, ஆனாலும் எங்களுக்கு இருக்க செய்தீர், எங்களை வாழ வைத்தீர், எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீர். எத்தனையோ காரியங்கள் இல்லாமல் இருக்கிறது, ஆனாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால எல்லாமே நிரந்தரமாய் எங்களோடு கூட வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? நன்றி சப்பா, நன்றி தகப்பனே. இந்த சுவாசத்தை கொடுத்தீரே, ஜீவனை கொடுத்தீரே, இருக்க உடையை கொடுத்தீரே, உண்ண ஆகாரத்தை கொடுத்தீரே, இருக்க இடத்தை கொடுத்தீரே. இதெல்லாம் இல்லாமல் எத்தனை பேர்கள் இருக்கிறாங்க ராஜா. உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஏனென்றால் அவர் உனக்கு செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே, ஒரு நாளும் மறவாதே. ஏனென்று சொன்னால் அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் பாவங்களையும் நீக்கி உன் நோய்களை குணமாக்கி உன்னை மரணத்திலிருந்து விலக்கி ஜீவனையும் கிருபையும் கொடுத்திருக்கிறாரே, அதற்காக நன்றி 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 தகப்பனே. உமக்கே நன்றி. தேவனுக்கு நன்றி சொன்ன நம் ஒவ்வொரு கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆக ஒரு நிமிஷம் அப்படியே எழுந்து நின்று ஒரு 5 நிமிடங்கள் தேவனை விடுதலையை கூட ஆராதிக்க போகிறேன். ஏனென்றால் சின்னம் சிறு வயது தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். ஆகவே நாம் மகிழ்ந்து பாட போகிறோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அவரை நாம் துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். ஏன்னா அவர் ஆதியும் அந்தமும் எல்லாமா இருக்கிறபடியால அந்த தேவனை நாம் ஆராதித்து நன்றி சொல்ல போகிறோம். ஹalleluya. உமக்கே நன்றி 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 நன்றி. அப்படியே துதிச்சு நன்றி சொல்லி பாருங்க. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி 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 நன்றி. உமக்கே நன்றி நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. உமக்கே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 தகப்பனே, நன்றி ராஜா. உம்மையை துதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஏனென்றால் ஐயா, சின்னம் சிறு வயதிலிருந்து என் தாயின் வயிற்றிலிருந்து உருவாக்கும் முன்னமே என்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் நீர் ஆண்டவரே. உம்மையை துதிக்கிறேன், உமக்கே நன்றி சொல்லுவேன். நன்றி அப்பா, நன்றி. எஸ், அப்படியே கரைந்த உற்சாகமாய் நன்றி. எஸ், தேங்க்யூ, நன்றி. நன்றி தகப்பனே. சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயிடும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயிடும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ள உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ள உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர்கள் என்ற உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர்கள் என்ற உள்ளத்தில் சொந்தமானார். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன்.
எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆமென் அப்பா. ஆவியானவரே, உமக்கே நாங்க நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஏனென்றால் நீர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறீர். உமக்கே நாங்க நன்றி சொல்கிறோம். நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றி துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையின் உண்மை உள்ளவர். நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையின் உண்மை உள்ளவர். நன்றி துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. ஆமென். நன்றி துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கரைக்கு விட்டுங்க. ஆராதனை உமக்கே உமக்கே, ஆராதனை உமக்கே உமக்கே, ஆராதனை உமக்கே உமக்கே, ஆராதனை உமக்கே. சேர்த்து சொல்லலாமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அப்படியே தேவனை துதிக்கலாம், துதிக்கலாம். ஆண்டவரே, உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, ஆராதிக்க இந்த ஜீவனை எனக்கு கொடுத்திருக்கிறீரே. எங்கள் கண்மலை ஆண்டவரே, எங்கள் கோட்டையே, எங்கள் துருகமே, உமக்கே நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வானம் பூமியை ஒழிந்து போனாலும் உங்க வார்த்தை ஒழியாது, உங்க வார்த்தை மறியாது. நாங்கள் பார்க்கிறது எல்லாமே எங்க கண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறது. ஆனால் எல்லாமே அழிந்து போகும். ஆண்டவரே, அழியாதது உங்க வார்த்தை ஒன்றுதான். அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன் என்று சொன்னீரே. உங்க வழியிலே, சத்தியத்திலே, ஜீவனிலே நிலைத்திருக்க எங்கள் ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஐயா ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட வார்த்தை வழியாக பேசுங்க. ஆண்டவரே, நிறைய வார்த்தையை நாங்க தவறி விட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நிறைய வாழ்க்கையை நாங்க தவறி போயிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, சுத்திகரிங்க. உங்க வார்த்தை கொடுத்து சுத்திகரிங்க. ஆண்டவரே, உங்க ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரிங்க. ஆண்டவரே, நிறைய ஆசீர்வாதங்கள் கிட்ட வராது இருக்கிறது. ஆண்டவரே, நிறைய கனவுகள் அப்படியே இருக்கிறது. சுவாமி, எல்லாமே எங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் மாறணும். அது ஒரு வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கும்போது நீங்க செய்வீங்க. ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கே நன்றி 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 நன்றி. வானம் பூமி ஒளிந்தே போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாது. இந்த வாசல் அழிந்தே மறைந்தே போகும், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒருவருக்கே நாங்கள் கொடுக்கிறோம். வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதப்படி
இருக்கிற உங்க பாதப்படியின் கீழே இருக்கிற நாங்க இந்த சமூகத்தை தேடி வர எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். வந்த யாவரையும் ஆசீர்வதிங்க. வந்த சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் சூழ்நிலைகளை என் கர்த்தர் அறிந்து தெரிந்து புரிந்து ஆண்டவரே நீர் அவர்கள் இருக்கரம் நீட்டி அழைத்து வந்த தேவன் ஆசீர்வதித்து அனுப்ப போறீங்க. அதற்காக நன்றி சொல்கிறோம். சிறு பிள்ளை முதல் பெரியோர் வரை உடைய கரத்துல கொடுக்கிறோம். நிறைய தேவைகள் இருக்குது, உடல்நிலை நிறைய பலவீனங்கள் இருக்கிறது. படிக்கிற பிள்ளைகளுக்கு போதுமான ஞானத்தை தாங்க. வருகிற எக்ஸாமினேஷன்ல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் போதுமான அறிவை தாங்க ராஜா. அன்பரே, பெற்றோர்கள் படுகிற கஷ்டத்துக்கு ஏற்ற காரியங்களை இந்த பிள்ளைகள் செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. அன்பரே, ஒவ்வொரு கணவன்மார்கள் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. மனைவிமார்கள் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் ஊழியங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆன்லைன் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற எந்த சூழ்நிலை யார் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ தேவனுடைய கரம் அவர்கள் இருக்கிற இடங்களிலே போகட்டும் ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. பேசுகிற ஊழியரை மறைத்து அவரோடும் என்னோடும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீங்க பேசுங்க. நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னை தாழ்த்தி இந்த கரத்திலே ஒப்பு கொடுத்து இந்த நாளிலே யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உங்களுடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்கிறோம். மணியுடைய சகோதரன் ஆண்டவரே, அவங்க சகோதரருக்கும் அன்னைக்கு இன்னைக்கு வெட்டிங் டே, அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ரூபா ஜாயிக்காக ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்களுக்கு கொடுத்த திருமண நாளுக்காக நன்றி, புதிய வீட்டுக்காக நன்றி. கர்த்தர் நாளை தினத்தை ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளுக்கு தாங்க. இந்த மாதம் எல்லாம் யாருக்கெல்லாம் திருமணம் இருக்கிறதோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஜான் பிரீத்தமையும் ஆண்டவரே, பிரியாவையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தர் அந்த திருமணத்திலே வந்து அவர்களை ஆசீர்வதிங்க. துதி ஸ்தோத்திர கன மகிமையெல்லாம் உங்க ஒருவருக்கே கொடுத்து நேற்றும் இன்று மேற்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே இந்த தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமைங்கிற நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். தேங்க்யூ. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. Thank you. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நாம செலுத்துவோம். சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறதுல மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் நம்ம எல்லோரையும் முகமுகமாய் காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தபடினாலே அந்த ஆண்டவருக்கு நாம நன்றி சொல்லுவோம். நம்முடைய வாழ்நாள்ல தேவன் ஆயுஷ் நாட்களை கொடுத்திருக்கிறார், வருஷங்களை கொடுத்திருக்கிறார். ஆயுஷ் நாளை நம்மளுக்கு தந்திருக்கிறபடினாலே அந்த தேவனுக்கு நாம நன்றி சொல்லுவோம். இன்றைக்கும் கூட ஒரு விசேஷமான ஒரு செய்தி நாம பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு பிரியமானது எது? அதாவது பலிகளை விரும்பும் தேவன் இயேசு என்ற தலைப்புல இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். நாம செய்கிற ஸ்தோத்திர பலி, நாம செய்கிற நன்றி பலி, நம் ஆண்டவருக்கு கொடுக்கிற காணிக்கைகள், நம் ஆண்டவருக்கு கொடுக்கிற தசம பாகங்கள், ஊழியக்காரரை தாங்குகிற அந்த ஊழியத்தின் வழியாய் செய்கிற அந்த பலிகள் எல்லாவற்றிலும் தேவன் அதை விரும்புகிறாரா? தேவன் விரும்பி அதை ஆசீர்வதிக்கிறாரா? அதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? எப்படியாய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையை எப்படி அர்ப்பணிக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிற புத்திமதிகளை, போதகர்கள் சீடர்கள் சொல்லுகிற புத்திமதிகளை நீங்களும் நானும் எப்படியாய் கேட்டு அறிந்து புரிந்து அதன்படி நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி
இன்னைக்கு பரிசுத்த ஆவியான தேவன் நம்மோடு கூட பேச போகிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ரோமன்ஸ் சாப்டர் 12 verses 1 and 2. பலிகளை விரும்பும் தேவன் இயேசு என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்முடைய பலிகளை ஆண்டவர் எப்படியாய் விரும்புகிறார், எப்படியாய் ஏற்றுக்கொள்கிறார். ரோமன்ஸ் 12th சாப்டர்ல 1 and 2. ஒன்னாவது படிக்கிறாங்க பாருங்க. படிங்க சார், படிங்க. இங்கிலீஷ்ல படிங்க, சத்தமா படிங்க. I beseech you, therefore, brethren, by the mercies of God, that you present your bodies as living sacrifice, wholly acceptable to God, which is your reasonable service. And do not be conformed to this world, but be transformed by the renewing of your mind, that you may know what is that good and acceptable and perfect will of God. ஆமென். அல்லேலூயா. ரெண்டு படிச்சாங்க, பரவாயில்ல. ரோமர் 12ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்கள். முதல் வசனம் ஒருத்தர் படிங்க, 2வது வசனம் ஒருத்தர் படிங்க. மிக முக்கியமானது, புனித பவுல் சின்னப்பர் சிறைச்சாலையில் இருந்து ரோமருக்கு எழுதுகிற விசேஷமான கடிதங்கள், புத்திமதிகள். அதை கேட்டு அவர்கள் அந்த ரோமாபுரியில் இருக்கிற சபைகள் அப்படியே நடந்தார்களாம். அன்றைக்கு அவர்களுக்கு சொன்னார், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வழியாய் உங்களுக்கும் நமக்கும் சொல்லுகிற புத்திமதிகளை நாம பயபக்தியோடு கூட நாம கேட்போம். படிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் ஒருத்தரும் 2வது வசனம் ஒருத்தர் படிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்களை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், கேட்டுக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஒரு ஆராதனையா இருக்கிறது. அல்லேலூயா. 2வது வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களிலே, ஆலயத்துக்கு போகிறதுல, பைபிளை படிக்கிறதுல, காணிக்கை கொடுக்கிறதுல, அல்லது தசம பாகம் கொடுக்கிறதுல, அவங்க பாக்குறாங்க, இவங்க பாக்குறாங்க, அவங்க மெச்சுக்கிறாங்க, இவங்க மெச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்க பைபிள் சொல்லுகிறது. நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். வேஷம் போடுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? நாம கொடுக்கறது எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டோ பிடிச்சாலும் காமிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆகவே பிரியமானவர்களே, தேவனுக்கு உகந்த காணிக்கைகளை செலுத்துகிறவர்களே, புத்தி உள்ள ஆராதனை செய்கிறவர்களே என்று சொல்லி புனித பவுல் சொல்றாரு. நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும், தேவனுக்கு செய்யப்படுகிற அந்த தேவனுடைய நன்மையும் அவருடைய பிரியமும், பரிபூர்ணமான சித்தம், அவருடைய பரிபூர்ணமான அந்த சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, இன்னது என்று தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற 6வது அறிவாகிய அந்த பகுத்து அறிகிற அறிவினாலே உங்கள் மனம் புதிதாகிறதினாலே நம்முடைய மனங்கள் பாவசாபத்திலிருந்து விலகி, அநியாயத்திலிருந்து விலகி, மனம் திரும்பி நம்முடைய மனம் புதிதாய் இருக்கிறதுனால மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவியானவர் புனித பவுல் சின்னப்பர் சொன்ன வழியில இன்றைக்கு நீங்களும் நானும் மறுரூபமாகிவிட்டோம் என்று சொன்னால், மனம் திரும்பி விட்டோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் நடுமத்திய வானத்தில வரும்போது ஒரே ஒரு நொடி பொழுதுல நாம் எல்லோரும் இயேசுவை போல் மறுரூபமாவோம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமானது என்னது என்று சொல்லி அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல அருமையான ஒரு பாடல் ஒன்று இருக்குது, ஒரு பல்லவி, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பல்லவி. பலிகளை தேவன் விரும்புகிறீர். அல்லேலூயா. பலிகளை நாங்கள் செலுத்திடவே இந்த பலியை நீர் ஏற்றுக்கொள்கிறீர் ஆண்டவரே. சுவாமி, எங்கள் கையிலிருந்து அந்த கொடுக்கப்படுகிற அந்த பலிகள் பிரியமா ஏற்றுக்கொள்க. உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம் ஆண்டவரே, உம்மை தொழுதிட வந்தோம் என்று சொல்லி
நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாய் மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாய் மாறிடவே, மறுரூபத்தின் தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, மறுரூபத்தின் இதயத்தை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாய் மாறிடவே. சொல்லுங்க. மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். என்ன சொல்லுது பாருங்க. தமிழ்ல படிங்க, சீக்கிரமா படிங்க. என்ன சொல்றா பாருங்க. அப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை நல்ல கவனிங்க. ஆண்டவர் கொடுத்த இந்த சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தம் உள்ளதாயும், அதாவது நம்முடைய சிந்தனையில, யோசனையில, பார்வையில, சொல்லுல, பேச்சுல, நடத்தையில, கொடுக்கறதுல, வாங்குறதுல, போகிறதுல, வரதுல, மத்தவங்க எதிரில் பேசினாலும் சரி, பின்னாடி பேசினாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை தேவனுடைய ஆணி பாய்ந்த கருத்துல ஜீவ பலியாய், பரிசுத்த பலியாய், உகந்த பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். சபை மக்களை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். விசுவாசிகளை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பதாக, மனுஷருக்கு முன்பதாக இல்ல, தேவனுக்கு முன்பதாக செய்ய போகிற புத்தி உள்ள ஒரு ஆராதனை. அல்லேலூயா. அதனாலதான் எந்த ஒரு ஆராதனையிலும் பாருங்க, ஆரம்பத்துல ஆவியானவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம், ஒப்பு கொடுத்து பாடுவோம், பிரசனத்திலே பாடுவோம் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். எதுக்காக? நம்முடைய ஆவியாத்மா சரீரை தேவனுக்கு முன்பதாக எப்படியா? ஜீவ பலியாய், செத்து போனவங்கள அல்ல, ஜீவ பலியாய், பரிசுத்தமாய், தேவனுடைய நன்மை, இரக்கம், பிரியம் என்னது என்று உணர்ந்தவர்களாய் நீங்களும் நானும் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போதுதான் தேவன் பலிகளை விரும்பி அவர் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. ஆதி மனிதன் இடத்துல இருந்த அந்த குரோதம் இன்றைய வரைக்கும் மனுஷர் மத்தியத்துல இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா ஜன்ம சுபாவ பாவம் ஒரு நாளும் போவே போவாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவி நம்மை ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் அந்த ஜன்ம சுபாவ பாவம் நம்முடைய ரத்தத்துல என்னவா இருக்குது? அது ஊறினே இருக்காது. சாதாரணமா பாருங்க, ஒரு குழந்தை அழுந்துனே இருக்கும். ஒரு குழந்தை, சின்ன குழந்தைங்க, அதுக்கு நன்மை தீமைன்னா என்னன்னு தெரியாது. ஒரு குழந்தை அழுதுனே இருக்கும். ஏன் அழுகுது அப்படின்னு சொல்லி பக்கத்துல அவங்க அண்ணனோ தங்கச்சி இருப்பாங்க, சின்ன பசங்க தான். ஏன் பாப்பா வச்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை ஒரு தட்டினா குழந்தை என்ன பண்ணிடுது? அது என்ன பாவம்? அது ஜன்ம சுபாவ பாவம். அது ஆதாமில இருந்து வந்ததுல இந்த பாவ ரத்தத்திலே என்ன இருக்குது? ஊறி இருக்கிறது.
அதைத்தான் நீங்க இடத்துல சொல்றார், தேவனுக்கு நன்மையும் பிரியமான ஜீவ பலியாய் அவருடைய கரத்துல ஒப்புடுங்க. ஆபேல் செலுத்தின காணிக்கை இல்லையா, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல 1-2 தான் சொல்லுது. முதல் காயின் பிறந்தாரு, அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தார் ஆண்டவர். தேசத்தை நீ, அதாவது பூமியை பண்படுத்த வேண்டும், விவசாய வேலை செய்யணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தார். ஆபேல் 2வது பிறந்தவனுக்கு சொல்றார், அவன் ஆடுகளை மேய்ப்பானாக அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடுத்து பாருங்க, அந்த 2வது வசனத்துல சொல்லுகிறது, காயின் ஆண்டவருக்கு பலிகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தான். அதுல நசல் கொண்டது, அதாவது பூர்ண புத்திரதெல்லாம் வேண்டாததெல்லாம் எடுத்து வச்ச மாதிரி கொண்டு வந்து கொடுத்தானா. இத நீங்க இந்த பைபிள் என்ற அந்த ஸ்டோரியில நீங்க படிச்சு பாருங்க, அதுல இருக்கிறது. அதுல அவன் காணிக்கை கொடுக்கும் போது தேவையானதெல்லாம் கொண்டு வந்துட்டான், ஒரு டிரைவ் முழுசா கொண்டாடுறான். கொண்டாந்துட்டு கொண்டாந்து கொடுக்கும் போதே நினைக்கிறான் அவன், என்னத்துக்கு ஆண்டவருக்கு போய் இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எடுத்து பையில வச்சுக்கிறான். பக்கத்துல வச்சுட்டு கொண்டாந்து கொடுக்குறான். கொண்டாந்து கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா, அந்த தட்டை தட்டி விடுறாரு. அப்படியே வருது, அதுல எல்லாம் அவன் மேலே விழுந்துருது. அப்படியே பைபிள் சொல்லுகிறது, காயினுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை. ஆபேல் என்ன பண்ணாராம், கொழுப்புள்ள கன்றுகள் எல்லாம் எது அப்படின்னு பார்த்து நல்லதெல்லாம் கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுத்தாராம். பைபிள் சொல்லுது, ஆபேலின் காணிக்கைகளை தேவன் அங்கீகரித்தார். காயினுடைய பலிகளை என்ன பண்ணாராம், காணிக்கைகளை புறக்கணித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்கிறது. அதனாலதான் அன்னில இருந்து ஒரு குறைத வந்துச்சு, இவனை எப்படி விடக்கூடாது, ஆண்டவருக்கு முன்னாலே இவன் நல்லவனா மாறிட்டானே, பாஸ்டருக்கு முன்னாலே நல்லவனா இருக்கிறானே, ஃபாதருக்கு முன்னாலே கன்னியாஸ்திரிகளுக்கு முன்னால இவன் நல்லவங்களா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அன்னில இருந்து குரோதம் வந்துடும் ஒரு சிலருக்கு. அந்த குரோதம் அன்னில இருந்து இன்னைய வரைக்கும் அப்படியே இருக்கு. ஆக பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியம் எது, தேவனுக்கு நன்மை எது, நேர்மதனுக்கு முன்பதாக நீங்களும் நாமும் எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தத்தோடு வாழ வேண்டுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன்னுடைய பலிகள் மேல் என்னுடைய பலிகள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வாங்க, அங்க ஒரு புத்திமதிகளை அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டு எந்த காலத்துல நீங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2 கொரிந்தியர் 6th சாப்டர்ல 1 ஒருத்தர் படிங்க, 2 ஒருத்தர் படிங்க. இங்கிலீஷ்ல நல்ல சத்தமா படிங்க. Walking together with him, then we appeal to you not to receive the grace of God in vain. Hear what God says. When the time comes from me to show your favor, I heard you. When the day arrived for me to save you, I helped you. Listen, this is the hour to receive God's favor. Today is the day to be saved. Amen. Hallelujah. நாளைக்கு நாளன்னைக்கெல்லாம் நினைக்க கூடாது, நேற்றைய நாள் கடந்து போனது இல்லையா. அடிக்கடி சொல்ற வார்த்தை தான், yesterday is gone, tomorrow is God day, today is our day. நேற்றைய நாள் கழிந்து போனது. நேற்றைய நாள் நீங்க என்ன நினைச்சாலும் சரி 2025 வராது, அதோட 27 தான் வரும், 28 தான் வரும். அப்போ இந்த 26ல நம்ம இருக்கிறதுனால நேற்றைய நாளை குறித்து ஒன்றைய நீ குறித்து கவலைப்படாத என்று சொல்லிட்டு ஆண்டவர் இன்றைய நாளில புனித பவுல் சின்னப்பர் வழியாக, இந்த வேதம் சொல்லுகிறபடியாக பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற அந்த வார்த்தை என்ன சொல்றாரு பாருங்க. முதல் வசனம் அவர் சொல்ற புத்திமதி என்ன, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு. பத்தியா, ஆண்டவருடைய கிருபையை, அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய சுதந்திரத்தை தகுதியே இல்லாதவர்களாகிய நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றினார் தெரியுமா. அதான் இஸ் கிரேஸ், அதான் அவருடைய கிருபை. தேவனுடைய கிருபையை விருதாவாய் நீங்கள் எண்ணாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள், உடன் வேலையாட்களாய் இருக்கிற தேவனுக்கு உண்மையும் உத்தமத்தோடு கூட சீடர்களோடு கூட சேர்ந்து உடன் வேலையாட்களாய் இருக்கிற தேவனுக்கு வேலையாட்களாய் இருக்கிற நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம், உங்களுக்கு நாங்கள் புத்தி சொல்லுகிறோம். அல்லேலூயா. அவருடைய கிருபையை ஒரு நாளும் நாங்கள் வீணாக்கினதே கிடையாது. அவருடைய கிருபையினாலதான் நிற்கிறோம், அவருடைய கிருபையினாலதான் வாழ்றோம், அவருடைய கிருபையினால்தான் நடக்கிறோம், அவர் கிருபையினாலதான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த கிருபையை நீங்களும் கூட விருதாவா எண்ணாதபடிக்கு உங்களுக்கு நாங்கள் புத்தி சொல்லுகிறோம்.
என்று சொல்லிட்டு எப்படிப்பட்ட காலத்துல நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. 2வது வசனம் என்ன சொல்லுது? அனுகிரக காலத்திலே. அனுக்கிரக காலத்துல 2 காலத்தை குறித்து சொல்றாருங்க. அனுக்கிரக காலம் ஒண்ணு, ரட்சணை நாள் ஒண்ணு. ஆக இன்னைக்கு நிறைய வீடுகள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அனுக்கிரகா அப்படின்னு எழுதிருக்கோம். பாத்துக்கிறீங்களா? அனுக்கிரகம், அனுக்கிரகா அப்படின்னு சொல்லி நிறைய கன்னடத்துல தான் எழுதியிருப்பாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன பாருங்க, இங்க பைபிள் சொல்லுது. அனுக்கிரக காலத்துல நான் உனக்கு செவி கொடுத்து. நல்ல கவனிங்க. அனுக்கிரக காலம்னா என்ன? நம்முடைய ஜெபத்திற்கு செவி கொடுக்கிறார் ஆண்டவர். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், மன்றாடுதலை கேட்கிறார், துதி ஸ்தோத்திரங்கள் மத்தியத்தில் வாழ்கிறார். அதனால்தான் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கூட சேர்ந்து பாடுங்க, உம்முன்னு இருக்காதீங்க, கம்முன்னு இருக்காதீங்க. உம்முன்னு இருந்தா ஆண்டவரும் கம்முன்னு இருந்துவார். எப்படி? உம்முன்னு இருந்தா என்னமா? உம்முன்னு இருந்தா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கம்முன்னு இருந்துவார். அவ்வளவுதான். அதனாலதான் மோச ராஜசேகர் பாடினாரு, சும்மா நான் இருக்க மாட்டேன், கம்முன்னு உட்கார மாட்டேன், நான் எடுத்த பைபிள் அடுத்த என் ரைபிள் அப்படின்னு சொன்னாரு. அல்லேலூயா. பாட்டு கேட்டுக்கிறீங்களா? சும்மா நான் இருக்க மாட்டேன், கம்முன்னு உட்கார மாட்டேன். நம்ம கம்முன்னு உட்கார மாட்டேன், நான் எடுத்த பைபிள் அதுதான் என் ரைபிள் அப்படின்னு சொன்னாரு. ஆக பிரியமானவர்களே, அவரு மரிக்கிற அந்த காலத்துல கூட 19 வால்யூம், எத்தனை வால்யூம்? 1, 2 இல்ல, 19 வால்யூம், விதவிதமான பாடல்கள். நடக்க முடியல ஆண்டவரே, என்னால நடக்க முடியல ஆண்டவரே, ஆனாலும் உங்களுடைய கிருபையினால நான் நிற்கிறேன் ஆண்டவரே. இந்த கேம்பஸ்ல எல்லாம் அவர் வருவாரு. ஒரு பக்கம் அவர் பொண்ணு, ஒரு பக்கம் அவங்க மிஸ்ஸஸ். அந்த 4-5 படியை ஏறி அவரை தான் கொண்டு போய் விடுவாங்க. அந்த புல் பிட்டு கிட்ட போனோன்னு பரலோகத்துல இருந்து இறங்கி வரும் பாருங்க பலன்னு, அந்த மாதிரி உற்சாகமா பாடுவார். கண்ணே தெரியாத அவர் அந்த சூழ்நிலையில வந்தார். அவங்க மிஸ்ஸஸ் ஒரு பக்கம், அவங்க பொண்ணு ஒரு பக்கம். அந்த ஸ்டெப் போயிட்டு கொண்டு போய் புல் பிட்டு கிட்ட விட்டு வந்துடுவாங்க. அவன் புல் பிட்டு கிட்ட அப்படி குச்சன் கூட நிக்க மாட்டார் ரொம்ப நேரம், கொஞ்சம் நிற்குவார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மைக் எடுத்து பாடுவார் பாரு. அந்த மாதிரி உற்சாகமான ஒரு பலன், ஆரோக்கியமான பலன். அல்லேலூயா. ஆகவேதான் இந்த இடத்துல பைபிள் சொல்லுகிறது, அனுக்கிரக காலத்துல ஆண்டவர் என்ன பண்றாராம்? நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார், விண்ணப்பங்களை கேட்கிறார், மன்றாடுதலை கேட்கிறார். சும்மா வரல ஆண்டவரே. நிறைய பேர் சொல்லுவாங்க, சும்மா வந்திருக்கிறேன், சும்மா வந்துக்கிறேன்னு. சும்மா வந்தீங்கன்னா சும்மா தான் போனோம். இல்ல, ஏதாவது ஆண்டவருக்காக ஒண்ணு செய்யணும், நம்ம ஆராதனை செய்யணும், துதிக்கணும், போற்றணும், ஏதாவது ஒரு வேலையை செய்யணும். அப்பதான் ஆண்டவர் நம்ம வேலையை பார்த்துக்குவாராம். வேதநாயக சாஸ்திரி முதல்ல ஜெபம் பண்ணும்போது அதான் ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, நான் உன் வேலையை போறேன் செய்யறேன், நீ என் வேலையை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போனாராம். அல்லேலூயா. வீட்டுல 4 நாள் ஆச்சுங்க, சாப்பாடே இல்ல அப்படின்னாங்க அவங்க வீட்டுல. அதுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னும் போது இவர் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே, நான் உன் வேலையை செய்ய போறேன், ஊழியத்துக்கு போறேன், என் வீட்டுல சாப்பாடு என்னென்ன வேணும் நீ செஞ்சுமா ஆண்டவரே, நீ செஞ்சு கூட ஆண்டவரே, நீ பாத்துக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். அன்னைக்கு இந்த பாட்டுக்கு அந்த ஊர்ல இந்த ராஜாவுக்கு மகனுக்கு கல்யாணம். டேக்ஷாயா சாப்பாடு மிச்சம் ஆயிடுச்சா? அப்ப ராஜா கேட்டாரா, இந்த ஊர்லயே உத்தமர் யாரு, கடவுளுக்கு பயப்படுற மனுஷன் யாரு அப்படின்னு கேட்கும் போது அந்த வேலைக்காரங்க எல்லாம் சொன்னாங்களா, அங்க ஒரு மனுஷன் இருக்கிறாரு, வேதநாயக சாஸ்திரி, அவர் ஊழியக்காரரு, எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவாரு, அவரு ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னா அந்த சாப்பாடு டேக்ஷா எல்லாம் கொண்டு அங்க கொடுத்துருங்க, அவங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கின்னு மிச்சதான் ஊருக்கெல்லாம் கொடுக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் செஞ்சாரா இல்லையா? ஜெபத்தை கேட்டாரா இல்லையா? உங்களுடைய ஜெபமும் நம்முடைய ஜெபமும் அப்படித்தான் இருக்கணும். அனுக்கிரக காலத்துல நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன். நான் உனக்கு உதவி செய்தேன். ரட்சணை நாள்னா என்ன அர்த்தம்? உதவி செய்கிற நாள். அல்லேலூயா. அனுக்கிரக காலத்துல நீ ஜெபம் பண்ணினா ரட்சணை நாளில ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உதவி செய்வார். நீ ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே உதவி செய்வார், பாடி முடிச்ச உடனே உதவி செய்வார், துதிச்சு முடிச்ச உடனே உதவி செய்வார். அனுக்கிரக காலத்துல நீ ஜெபம் பண்ணிருக்கும் போதெல்லாம் கேட்குவார் ஆண்டவர். என்னென்ன கேட்கிற, எப்படி துதிக்கிற, எப்படி ஆராதிக்கிற, எப்படி மகிமைப்படுத்துற, எனக்காக நீ என்ன செய்யற, எங்க போற, எங்க வர, எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துனே இருப்பார். நீ முடிச்சு இயேசு நாமத்துல கேட்கிறேன் அப்படின்னு சொன்ன போதுதான் அவரை ஒரு ஆமேன் போடுவார். என்ன சொல்வாரு? ஆம் என்றும்
ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிற தேவன். ஆமேன் என்று சொல்லிட்டு ரட்சணை நாளில உனக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே என்று ஆண்டவர் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள், இப்பொழுதே ரட்சணைய நாள். அல்லேலூயா. 59வது ஏசாயா புத்தகத்துல பாருங்க, நீ 1-2 வசனங்களை சொல்றார். உங்களை ஆசீர்வதிக்காதபடிக்கு என் கரம் குறுகி போகவில்லை, உங்கள் விண்ணப்பங்கள் உங்கள் ஜெபம் கேட்க கூடாதபடிக்கு என் காது மந்தமாகவில்லை அப்படின்னு சொல்றார். எப்பொழுதும் நம்முடைய ஜெபங்களை கேட்க ஆண்டவர் தயாராய் காத்துனே இருக்கிறார். 40வது சங்கீதத்துல முதல் வசனம் பாருங்க, அங்க அப்படிதான் சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் கர்த்தருக்காக மிக தாழ்மையோடு பொறுமையோடு கூட காத்திருந்தேன், ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஆண்டவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பங்களை கேட்டார். அல்லேலூயா. அப்போ அனுக்கிரக காலத்துல நம்ம இருக்கிறோம். அனுக்கிரக காலத்துக்கு வரணும், அப்பதான் ரட்சணை நாள் வரும். சும்மாவே இது கிடைக்கல அது கிடைக்கல, இந்த நோவு நல்லா இல்ல அந்த நோவு நல்லா இல்ல, வீட்டிலேயே உட்காந்துருந்தா இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். பிரயாசப்பட்டு ஆண்டுடைய ஆலயத்துக்கு போகணும், வேதத்தை எடுக்கணும், படிக்கணும், விசுவாசிக்கணும், நம்பிக்கையோடு கூட பாடணும், வாயை திறக்கணும். அதனால்தான் ஒரு பக்தன் பாடினார் இல்லையா, கர்த்தரையே பாடு, சொல்லுங்க, கர்த்தரையே பாடு, சர்க்கரையே வராது, ஹாப்பியா பாடு, பிபியா வராது, கையை தட்டி பாடு, கை வலி வராது, வாயை திறந்து பாடு, வாய் வழியா வராது அப்படின்னாரு. அந்த மாதிரி நாம செய்யணும். அதனால்தான் இன்னைக்கு டாக்டர் சொல்றாங்க, நல்ல கையை தட்டுங்க, கையை உயர்த்து காட்டு, கையை தட்டுனா என்ன வராது? ஆமா, நல்லா ஹார்ட் பீட் நல்லா ஆகும். சும்மா நக்கம் பிபி பிபி பிபினாக்கா பிபி இந்த இருக்கும். யாருக்கு இல்ல பிபி? பிபினா என்னங்க? பிளட் பிரஷர் இல்ல அப்படின்னு சொன்னா நீ நான் யாரு? பிபி இல்லன்னா, பிபி ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், அவ்வளவுதாங்க. பிபி இருக்குதுன்னா இருக்கணுங்க, பிரஷர் இருக்கணும், சர்க்கரையே இருக்கணும். என்னம்மா டாக்டர் அம்மா படிக்கிறாங்களே இல்லையா? உடம்புல குறிப்பிட்ட சர்க்கரை இருக்கணும். ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க, டாக்டர் சொல்வார் பரவாயில்லைங்க, ஒரு டேப்லெட் பதிலா 1.5 டேப்லெட் எடுத்துக்கோ, சரியா? கம்மி மட்டும் ஆயிடக்கூடாது, லோ பிபி, அது லோ சுகர் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்? கண்டத பொண்ணெல்லாம் நினைக்காத, அனுப்புகிற காலத்துல வா, ரட்சணை நாளில் ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறாரு. கண்டத பொண்ணெல்லாம் நினைச்சிருந்தா இல்லாததெல்லாம் வராங்க. அதனாலதான் ஆண்டவர் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ தேவன் புதிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. பலிகளை விரும்புகிற தேவன், ஸ்தோத்திரங்களை விரும்புகிற தேவன், நன்றிகளை விரும்புகிற தேவன், உன்னையும் என்னையும் தேவன் அழைக்கிறவராயிருக்கிறார். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணை நாள். இன்னைக்குதான், நாளைக்கு இல்ல. மனம் திரும்பிய கல்லனை நாளைக்கு வாப்பா, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரா? இன்றே போலான்னு சொன்னாரா? இன்றே, இப்பொழுதே நான் போறேன்பா, என் கூடவே நீ வந்துரு. அல்லேலூயா. இதான் சான்ஸ். அனுக்கிரக காலத்திலே நீ ஜெபம் பண்ணிடணும். பைபிள் சொல்கிறது ஒரு சில காரியங்கள்ல கண்ணு நல்லா தெரியும் போதே என்ன பண்ணிடணுமா? பைபிளை படிச்சு நம்முடைய இருதய பலகையில எழுதி வச்சுக்கணுமா? தெரியுமா? பைபிளை படிச்சு இருதய பலகையில எழுதி வச்சுக்கணும். அதனாலதான் இன்னைக்கு ஒரு சில போதகருங்க பாருங்க, பைபிளை பார்க்கவே மாட்டாங்க, அப்படியே ஒரு சில காரியங்களை சொல்லினே இருப்பாங்க. ஏதோ படிச்சு அதை தங்கள் இருதய பலகையில எழுதி வச்சிருப்பாங்க. அதே போல காது நல்லா கேட்கிற வரைக்கும் சொல்ற சத்தியத்தை என்ன பண்ணு? கேளு. அப்புறமா காதும் கேட்கல, கண்ணும் தெரியலனாக்கா என்ன அர்த்தம்? கண்ணு தெரியும் போது எப்படி இந்த நீ ஜாலியா இந்த, காது கேட்கும் போது எப்படி அந்த மத்தவங்க என்ன பேசுறாங்களோ அதை குறை சொல்றதை கேட்கவே இல்லை. இந்த கேட்க வேண்டியத நேரத்துல விட்டுட்ட. லூக்கா 16ஆம் அதிகாரத்துல 2 பேரை பார்க்கிறோம் இல்லையா? ஏழை லாசரு ஆபிரகாம் மடியில போனாரு, பணக்காரன் எங்க போனாரு? பாதாளத்துல போனார். அப்ப ஆபிரகாமே ஒரு சொட்டு தண்ணி கொடுப்பா அப்படின்னாரு இல்லையா?
ஆபிரகாம் என்ன சொல்லியிருப்பாரு? ஒருவேளை எப்படியா சொல்லியிருந்தா கூட சொல்லிக்கலாம், ஏப்பா ஒரு சொட்டு தண்ணியா கேட்கிற, நீ பூமியில இருக்கும்போது கலர் கலர் தண்ணி எல்லாம் குடிச்சியாப்பா? யாருக்காவது கொடுத்தியா? உன் வீட்டு வாசலே ஒரு பிச்சைக்கார உட்காந்து அவனை கவனிச்சியா? நீ கலர் கலர் தண்ணி எல்லாம் குடிச்சிட்ட, இப்போ வந்து தண்ணி தாகிடுதுன்றிய, இங்க இருந்து கொடுக்க முடியாதுப்பா அப்படின்ட்டார். வருமா இல்லையா? ஜபிக்க வேண்டிய நேரத்துல ஜபி, துதிக்க வேண்டிய நேரத்துல துதி, ஆலயத்துக்கு போக வேண்டிய நேரத்துல ஆலயத்துக்கு போ, ஜெபம் பண்ண நேரத்துல ஜெபம் பண்ணு, பைபிளை தேட வேண்டிய நேரத்துல ஜெபம் தேடு. நிச்சயமாய் அனுக்கிரக காலத்திலே தேவன் ஜெபங்களை கேட்பார். ரட்சணை நாளிலே கட்டாயமாய் உதவி செய்வார். இப்பொழுதே உனக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மிடத்துல ஆண்டவர் கேட்கிறார். Psalms 50 வாங்க. சங்கீதம் 50ஆம் அதிகாரத்துல மிக அருமையான ஒரு வசனம். இந்த இடத்துல ஆசாப் என்ற பக்தன் சொல்லுகிற காரியம், சங்கீதங்களில நிறைய பேர் சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்றாரு, அவர்களை நிறைய சொல்லியிருக்கிறார், பலிகளை குறித்து நிறைய சொல்றார் இல்லையா? 50வது சங்கீதத்துல ஆசாப் என்ற பக்தன் அவர் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார் இல்லையா? அவர் கேட்கும் போது, ஆண்டவரே நான் என்ன கொடுத்தா நீ சந்தோஷப்படுவேன் ஆண்டவரே இல்லையா? ஆண்டவரே நானும் ஜாலியா கொடுக்குறேன் இல்லையா? ஹாப்பியா பாடு, பிபியா வராதுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? பாண்டாங்களா யாரோ ஒருத்தர், அந்த மாதிரி நானும் ஹாப்பியா கொடுக்குறேன் ஆண்டவரே, நீயும் ஹாப்பியா எடுத்துக்கோ ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். ஒரு சில நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, அப்பா உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் யார் கொடுத்தது? ஆண்டவரே நீங்க தான் கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து கேட்கிற ஒரு விசேஷமான காரியம் ஒன்று இருக்கிறது இல்லையா? Psalms 50ல 14 பாருங்க. அதான் ஆண்டவர் கேட்கிற காரியம். நீங்க மேல 9ல இருந்து நீங்க படிச்சு பாருங்க, வீட்டுல போயிட்டு என்னென்னலாம் கொடுக்கலாமா, இதெல்லாம் கொடுக்கலாமா, அதெல்லாம் கொடுக்கலாமான்றார். ஆண்டவர் சொல்றார், வனாந்தரத்துல போய் பார்ப்பா, ஆடு மாடுகளும் சகல விதமான பிராணிகள் எல்லாமே என்னுடையது, பூமியும் அது நிறைவும் என்னுடையது, கர்த்தருடையது என்றார். சொல்லிட்டு சொல்றாரு, நான் பசியா இருந்தா உன்கிட்ட கேட்க மாட்டேயா அப்படின்றார். அப்போ தேவனுடைய பசி எது, தேவனுடைய வாஞ்சை எது, தேவனுடைய விருப்பமான பலி எது? அதான் 14th word சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? Let the giver of thanks be your sacrifice to God, and give the Almighty all that you promised. 15 படிச்சிருங்க அப்படியே. And call unto me in the day of trouble, I will deliver you and you will honor me. ஆமாங்க, இதுதாங்க கேட்கிறார் ஆண்டவர். பலிகளை விரும்பும் தேவன் இயேசு. அல்லேலூயா. என்னென்னலாம் கொடுத்து அவர் சந்தோஷப்படுவாரு, எப்படியெல்லாம் கொடுத்து அவர் மகிழ்ச்சி பண்ணுவாரு இல்லையா? ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, மேல இருக்கிற வசனம் எல்லாம் பாருங்க, நான் பச்சையா இருந்தா உன்ட்டு கேட்க மாட்டேன் அப்படின்றார் ஆண்டவர். சொல்லிட்டு தான் நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? பாருங்க 14வது வசனம் படிங்க. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, நீ தேவனுக்கு முன்பதாக ஸ்தோத்திர பலியிட்டு, அல்லேலூயா. என்ன பலி? ஸ்தோத்திர பலியிட்டு, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து, உன்னதமானவருக்கு முன்பதாக உன் பொருத்தனைகளை செலுத்து. இதான் தேவன் விரும்பும் பலி. முதல்ல நீ ஸ்தோத்திர பலி, வாயை திறக்கணும், உன்னை ஒப்பு கொடுக்கணும், உன்னை அர்ப்பணிக்கணும். இதற்கு பிறகுதான் நீ எந்த மாதிரி அர்ப்பணிக்கிறியோ, எந்த மாதிரி நீ செபிக்கிறியோ, எந்த மாதிரி துதிக்கிறியோ, எப்படியா உன்னை முழுசா ஒப்பு கொடுக்கிறியோ, அதை பார்த்துதான் நான் உனக்கு கொடுப்பேன். இன்னைக்கு மாரவாடி கடையிலயே அதெல்லாம் ஒரு கடையில அங்க போய் நம்ம கேட்கிறோம், மளிகை சாமானமோ இல்லாட்டி கோல்டோ ஏதோ ஒன்று. சரி நாங்க இதெல்லாம் வாங்கலான்னு இருக்கிறோம், அனே இதெல்லாம் நாங்க வாங்கலான்னு இருக்கிறோம், இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, என்னென்ன வாங்க போறீங்கம்மா? இது ஒண்ணு வாங்கலான்னு இருக்கிறேன், அது ஒண்ணு வாங்கலான்னு இருக்கிறேன், இப்படி எல்லாம் வாங்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா, காசு எவ்வளவு வச்சுருக்கிறீங்க கேக்குறாங்களா இல்லையா? பட்ஜெட் எவ்வளவு இருக்குது, எவ்வளவு பட்ஜெட்ல வேணாம், எந்த மாதிரி பட்ஜெட் வச்சுருக்கிறீங்க? ஒண்ணு இருக்குமா? எவ்வளவு? 1 லட்சங்க. கோடிக்கிட்ட கேட்குவாங்களா இல்லையா? அதெல்லாம் இல்ல, வாங்கலான்னு இருக்கிறேன். எப்போ? அடுத்த மாசம். இதெல்லாம் சம்பாதிச்சுக்கின்னு 1 லட்சத்தோடு கூட வா, இப்ப போயிட்டு வா அப்படின்னு. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, முதல்ல நீ என்ன பண்ணு, தேவனுக்கு முன்பதாக ஸ்தோத்திர பலிகளை இட்டு, உன்னதமான உன் தேவனுக்கு முன்பதாக உன் பொருத்தனைகளை செலுத்து மகனே. அல்லேலூயா. இதைத்தான் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார்.
வானமும் அதன் பூமியும், பூமி எல்லாமே அவர் நிறைவும் அவருடையது. அவர் தான் கொடுத்தது. எல்லாமே அவர் கையில தான் இருக்குது. ஆகாய் 2:8 சொல்றாரு, பொன்னும் கர்த்தருடையது, வெள்ளியும் கர்த்தருடையது என்று. யார் கொடுக்க வச்சிருக்கிறாரு? அவருக்கு பிரியமா யார் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூட உன்னதமான பலிகளை செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்க வச்சிருக்கிறார். அவ்வளவுதான். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான ஒரு ஜெபத்தை, விசேஷமான ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார். யாரு? பைபிள்லயே கேட்காததெல்லாம் கொடுத்தாரு அவருக்கு. யார் அவர் தெரியுமா? பழைய ஏற்பாடு புத்தகத்துல கேட்காததெல்லாம் கொடுத்தாரு அவர். அவர் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான். என்ன? ஃபியர் ஆஃப் தி லார்ட், அதாவது ஞானத்தின் இருதயத்தை தாங்க ஆண்டவரேன்னு சொன்னார். யார் அவரு? சாலமோனுங்க இல்லையா? சாலமோன் ஒருத்தர் தான் ஆண்டவர்கிட்ட கேட்டது என்ன? ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை ஆண்டவருக்கு வச்சுதான் வச்சார் பாருங்க. பெரிய குல்பி ஐஸா வச்சுட்டாரு. அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியல யாருக்கும். பெரிய ஐஸ் வச்சார். ஐஸ் வச்சாருன்னா ஐஸ் வச்சு நைஸ் பண்றதெல்லாம் இல்ல, உண்மையான காரியங்களை சொன்னார். அவர் சொன்ன வார்த்தையை பாருங்க. ஆண்டவரே மயங்கிட்டார். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை ஆண்டவரே. அவர் சொன்ன வார்த்தை பாருங்க. நம்ம ஜெபம் பண்ணும்போது எப்படி சொன்னோம்? ஆண்டவரே, நீர் கொடுத்த குடும்பம் ஆண்டவரே, நீர் கொடுத்த மனைவி ஆண்டவரே, நீர் கொடுத்த கணவன் ஆண்டவரே, நீர் கொடுத்த சகோதர சகோதரிகள் ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே, உம்முடைய குடும்பம் ஆண்டவரே, உம்முடைய குடும்பத்தை நடத்த ஞானத்தை தாங்க ஆண்டவரே, உம்முடைய சபையை நடத்த ஞானத்தை தாங்க ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை நடத்த ஞானத்தை தாங்க ஆண்டவரே. இதைத்தான் சாலமோன் கேட்டார். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை நடத்த ஞானமுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையில தன் இருதயத்தின் ஆழத்தில் இருந்த எல்லாவற்றையும் சாலமோனுக்கு கொடுத்தார். சாலமோனே, நீ ராட்சியத்தை கேட்காம, பொண்ணு வெள்ளியை கேட்காம, அரசாளுகளை தேசங்களை கேட்காம, பூமியை கேட்காம, ஞானமுள்ள இருதயத்தை, தேவ ஜனங்களை நடத்த ஞானமுள்ள இருதயத்தை நீ கேட்டபடினாலே இவைகளோடு கூட சேர்த்து சகல பொன்னும் வெள்ளியும் உன்னிடத்துல வரும்படியாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. நீ எந்த மாதிரி ஜெபிக்கிறியோ, எந்த மாதிரி ஒப்பு கொடுக்கிறியோ, அந்த மாதிரியான ஆசீர்வாதத்தை கொடுக்க அனுக்கிரக காலத்திலே செவியை காத்திருக்கிறார். ரட்சணை நாளில கொடுக்க காத்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நீ தேவனுக்கு முன்பதாக ஸ்தோத்திர பலிகளை இட்டு அவருக்கு முன்பதாக உன்னுடைய பொருத்தனைகளை செலுத்துவாயாக அப்படி சொல்லிட்டு 15வது வசனம் என்ன சொல்றாரு? ஆபத்து காலத்தில், உனக்கு வருகிற ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. பரலோகத்தினுடைய 2வது போன் நம்பர் இது. இப்போதைக்கு எத்தனை நம்பர்? 8 நம்பர், மொத்தம் 10 நம்பர் இருக்குது இல்லையா? அதுல 080 கூட சேர்த்துக்கினா போதும். லேண்ட்லைன் நம்பர்கள் அதானே சேர்க்கிறோம். 080 இல்லையா? எரேமியா 33:3, அதுவும் சங்கீதம் 50:15. 8 வசனம் ஆச்சா? 8 நம்பர் இல்லையா? இந்த நம்பரை நீங்க மொபைல்ல போட்டு நீங்க போன் பண்ணி பாருங்க. ரிங் ஆகுதுங்க, நான் போன் பண்ணிக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்க. பரலோகத்தினுடைய நம்பர் இதுதான். எரேமியா 33:3, சங்கீதம் 50:15. அல்லேலூயா. ஆக ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இதெல்லாம் செஞ்சுட்டு 2 காரியம் இதுல. இந்த எரேமியா 33:3க்கும் சங்கீதம் 50:15க்கும் உள்ள ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன உண்டு? எரேமியா 33:3 என்ன சொல்லு தெரியுமா? மகனே, நீ நல்லா இருக்கும் போதுதான் என்னை கூப்பிடல இல்லையா? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கூப்பிடுவேன். நீ கூப்பிடல மகனே, நீ கூப்பிடல. அதனால 50:15 என்ன சொல்லுது? ஒருவேளை ஆபத்து வரும்போதாவது கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இல்லையா? இதான் பரலோக நம்பருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ நல்லா இருக்கும் போது தான் கூப்பிடலப்பா, பரவாயில்ல. உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போதாவது கூப்பிடு, குழப்பம் வரும்போதாவது கூப்பிடு, வீடு கட்டும் போது கூப்பிடு, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால கூப்பிடு, வேலை கிடைக்கிறதுக்கு முன்னால கூப்பிடு. நிறைய பேர் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னால கூப்பிடுறாங்க. வேலை கிடைச்சவன்னா டைம் இல்ல ஆண்டவரே, நோ டைம் ஆண்டவரே அப்படின்றாங்க. சொல்றாங்களா இல்லையா? ஓட்டி வேற இருக்குது ஆண்டவரே. நார்மலா டியூட்டி செஞ்சாக்கா சிங்கிள் பேமெண்ட், ஓட்டி செஞ்சா டபுள் பேமெண்ட். அதனால அது பெருசா இது பெருசா? ஆண்டவரே டபுள் தான் பெருசா ஆண்டவரே, அங்க போறவங்க உண்டு.
ஆக நீ தேவனுக்கு முன்பதாக ஸ்தோத்திர பலிகளை இட்டு தேவனுக்கு பிரியமான பலிகளை பொருத்தனைகளை நீ செய்வாயாக. அப்பொழுது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற விசேஷமான பலிகளுக்கு அன்பானவர். கடைசி அவர் வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். வாங்க, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு பலியை குறித்து சொல்கிறது. 15ஆம் அதிகாரம் அங்க 15, 16, 17 3 வசனத்தை படிச்சிடலாம். 15ஆவது வசனம் சீக்கிரம் படிங்க. பிலிப்பியன் 2nd chapter 15th verse. Thank you. That you may be blameless and innocent, children of God without blemish in the midst of the crooked and twisted generation, among whom you shine as light in the world. Amen. Hallelujah. As you hold firmly to the word of life, and then I will be able to boast on the day of Christ that I did not run or labor in vain. Amen. As you offer them the message of life, if you do so, I will have reason to deprive of you on the day of Christ, because it will show that all my efforts and work have not been wasted. Amen. Hallelujah. பிலிப்பியருங்க 2ஆம் அதிகாரத்துல 15, 16 என்ன சொல்லுது? கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே, நல்ல கவனிங்க, நம்ம எப்படிப்பட்ட சந்ததியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கோணலும் மாறுபாடான சந்ததி. போலாமா வானாவா, ஜெபிக்கலாமா ஜெபிக்க கூடாதா இல்லையா, அந்த மாதிரி சந்ததியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை நடுவில குற்றமற்றவர்களும், நல்ல கவனிங்க, எப்படி இருக்கணுமா? குற்றம் மற்றவர்களும், கபடற்றவர்களும், எந்த ஒரு கள்ளம் கபடமும் இல்லாதவர்களும், தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு, தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு, எந்த ஒரு குறையும் குற்றமும் இல்லாத பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு, எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும், எல்லாவற்றையும் முறுமுறுத்தல் இல்லாம, லேலுயா இல்லையா, முறுமுறுக்க கூடாது. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் ஆமா, அப்படி இருக்க கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. துதி எடு, ஸ்தோத்திரம் பண்ணு, சாத்தான் விட்டு ஓடுவான். நீ அதை விட்டுட்டு நீ முறுமுறுத்து நின்ற அவ்வளவுதான். போன சாத்தான் என்ன பண்ணுவாரு? கூட 7 பேரை கூட்டின்னு வந்துருவாரு. ஜாக்கிரதையாரு. முறுமுறுப்பில்லாமலும், இல்லாமலும், தர்கிப்பு இல்லாமலும், எந்த விதமான வாக்குவாதம் இல்லாமலும், செய்யும். நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, இதான் வாக்குவாதம். தர்கிப்பும் இல்லாமலும் செய்யுங்கள். மேலும் மேலும் உங்கள் விசுவாசமாகிய, நல்ல கவனிங்க, உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும், அல்லேலூயா. என்ன பலி? தேவனுக்கு பிரியமான பலி அது விசுவாசம் பலிதாங்க. உங்களுடைய விசுவாசமான பலிகள் மேலும், ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போகிறேன். அதில் நான் முழுமையாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்க போகிறேன். நான் மகிழ்ந்து உங்களோடு இருக்க கூட சந்தோஷப்படுவேன். ஆமென். இதெல்லாம் நீங்க விசுவாச பலிகளை செலுத்துவீர்கள் என்று சொன்னா, கோணலும் மாறுபாடான சந்ததியின் மத்தியில் இதை தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் செய்தால், நாங்களும் உங்களுக்கு முன்பதாக தேவனுக்கு என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். அதே நேரத்துல நாங்களும் சந்தோஷமா இருப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிற விசேஷமான காரியம் இதான் அன்பானவர்களே. அதே 4ஆம் அதிகாரத்துல 18வது வசனம். வாங்க சீக்கிரம் வாங்க, தமிழ்ல படிச்சிருங்க. 2 பேஜ் எடுங்க, பக்கத்து பேஜ் 4:18 படி பிரதர். I have received full payment and have more than enough. I am supplied that I have received from Epaphroditus the gifts you sent. They are a fragrant offering, an acceptable sacrifice, pleasing to God. அல்லேலூயா. சொல்லுங்க 18. எல்லாம் எனக்கு கிடைத்தது. பாருங்க சொல்றாரு, எல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது, நான் ஃபுல்ஃபில்லா இருக்கிறப்பா, ஒரு குறை இல்லை அப்படின்னு ஒரு மனுஷன் சொன்னான் அப்படின்னு சொன்னா, முதல்ல யார மறுக்குவான் அவன்? ஆமா, ஆண்டவரை தான் மறுக்குவான். பரவாயில்ல விடுங்க, நெக்ஸ்ட் வீக் போய்க்கலாம், நெக்ஸ்ட் வீக் பாத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீசஸ்க்கு டாட்டா சொல்றவங்க நிறைய பேர் உண்டு. பரிபூர்ணம் ஆன உடனே, ஃபுல்ஃபில் ஆன உடனே, பாக்கெட் ரொம்பிச்சு,
சம்பளம் வந்துச்சு சனிக்கிழமை, நாளைக்கு பட்டடை வந்துச்சு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனப்பா காலைல பரவாயில்ல விடுங்க, 2வது ஆராதனைக்கு போலாம், 3வதுக்கு போலாம், அதுவும் மிஸ் ஆச்சுன்னா சாயங்காலம் பார்க்கலாம், அதுவும் மிஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வீக் போயிடலாம் விடு அப்படின்னு சொல்றது. அல்லேலூயா. உங்களால் அனுப்பப்பட்டவைகளே சுகந்த வாசனையும், நல்ல கவனிங்க, உங்களால் அனுப்பப்பட்ட அந்த காணிக்கைகளையும் பவுல் சொல்றாருங்க, அனுப்பப்பட்ட எல்லா காணிக்கைகளை சுகந்த வாசனையாகவும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக, தேவனுக்கு உகந்த பிரியமான பலியாகவும் எப்பாப்பிராயித்து கையில் வரப்பட்டு கொண்டபடி, வரக்கொண்டு பட்டபடினால, கொடுக்கப்பட்டு அனுப்பினபடினால, எப்பாராயித்து என்ற ஊழியக்காரன் கையில கொடுக்கப்பட்டபடினால நான் திருப்தி அடைந்திருக்கிறேன், நாங்கள் திருப்தி அடைந்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்படி நீங்க நான் செய்தா, அடுத்த வசனம் படிச்சிருங்க, என்ன சொல்றாரு பாருங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியே குறைவை எல்லாம், நம்முடைய வாழ்க்கையில வந்த எல்லா குறைகளும், குடும்பத்தில் இருக்கிற எல்லா குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள், இயேசு கிறிஸ்துவின் வழியாக மகிமையிலே நிறைவாக்குவார். மகிமையிலே நம்மை நிறைவாய் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு உகந்த பலிகளை நாம கொடுக்கும் போது, விசுவாச பலிகளை கொடுக்கும் போது, தகன பலிகளை கொடுக்கும் போது, பிரியமான பலிகளை கொடுக்கும் போது, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் மகிமையிலே நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? வாங்க நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணலாம். ஆமா, நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய கருத்துல நம்ம முழுமையாக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு அவர் வழி நடத்துவார். Thank you Lord. Hallelujah. தேவனுக்கு உகந்த பலிகள், தேவனுக்கு பிரியமான பலிகள், தேவனுக்கு சித்தமான பலிகள், தேவன் முகருகிற அந்த பலிகளை ஆண்டவருக்கு கொடுக்கும்படியாய் அவருடைய பரிசுத்த கருத்துல நம்முடைய ஆவியாத்மா சரீரங்களை ஒப்பு கொடுப்போம். பலிகளை விரும்புகிற தேவன், பலிகளை கொடுக்க சொன்னதே அவர்தான், பலிகளை ஏற்றுக்கொள்கிறதே அவர்தான். எப்படிப்பட்ட உள்ளத்தோடு கூட நாம் அவர்களுக்கு, தேவனுக்கு நாம ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். நம்முடைய கைகளின் பிரயாசங்களை எப்படி கொடுக்கிறோம், காணிக்கைகளை எப்படி கொடுக்கிறோம், தசம பாகங்களை எப்படி கொடுக்கிறோம், தேவன் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு ஆலயத்துல இயேசு எங்க நிக்கிறார் தெரியுமா? எங்க நிக்கிறாரு? காணிக்கப்பட்டுக்கிட்டு தான். பைபிள் சொல்லுங்க, நான் சொல்லுங்க, பைபிளே சொல்லுங்க இல்லையா? ஆண்டவரே சொல்றாரு, கொடுத்தவங்க எல்லாம் தங்களுக்கு இருக்கிறதுல இருந்து எடுத்து கொடுத்தாங்க. இங்க வந்திருக்கிற ஒரு விதவை தாயார் தங்களுக்கு உண்டானதை கூட என்ன பண்ணிட்டாங்க? காணிக்கையாய் கொடுத்தாங்க. இவங்க எல்லாரையும் கொடுத்ததை காட்டிலும் இந்த விதவை தாயார் கொடுத்ததுதான் மேலானது என்று சொல்லி தேவன் உயர்த்தி பேசினார். இல்லையா? ஆக நாம சின்னதா கொடுத்தாலும் சரி, பெருசா கொடுத்தாலும் சரி, கர்த்தருக்கென்று நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம பிரியமாய் கொடுக்கும் போது, இல்லையா, உற்சாகமாய் கொடுக்கும் போது கர்த்தர் அதுல எப்படியா இருக்கிறாரா? பிரியமாய் இருக்கிறார். கண்களை முடி ஜெபம் பண்ணலாமா? வாங்க நம்ம எல்லாருமா கண்களை முடி நம்முடைய ஆவியாத்மா சரீரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, அருமையான வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். Our loving heavenly Father, we thank you for the blessed time you've given us. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We completely submit ourselves and our families into your hands. எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம், உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம். Oh Lord, for all that we have today, we have received it from your hands and we give it to your hands. எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு துதிகளும், ஆண்டவரே, ஸ்தோத்திரங்களும் ஆராதனைகளையும் ஜெபங்களையும் தேவன் அனுக்கிரக காலத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கிறீர். For all the praises that we offered from the depth of our hearts, we believe that you have heard it in the time of favor. எங்களுடைய தேவைகள் என்னவென்று எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று ரட்சணை நாளிலே நீர் கொடுக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். And we believe, and on the day of salvation you will provide all of our needs and riches according to your glory. இங்க வந்திருக்கிற எங்களையும் வந்திருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஜீவ பலியாய், பரிசுத்த பலியாய், தேவனுக்கு பிரியமான பலிகளாய் உம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். We submit ourselves and all the brothers and sisters who've come here today into your hands as a sacrifice,
holy and acceptable in your presence. எங்கள் ஒவ்வொருவரின் ஜெபங்களை நீர் கேட்டுக்கொண்டே இருக்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. We give you thanks that you are listening to all of our prayers. உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ரட்சணை நாள் என்று சொல்லி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. For all those who listen to your word today, may you bless them in the day of salvation. உம்முடைய சித்தம் எங்களுடைய ஒவ்வொருவரின் பாக்கியமாய் அமையட்டும் ஆண்டவரே. Let your will be the desire of our life. முதல்ல நாங்கள் எல்லோரும் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை எடுக்கிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. Firstly, help us to be the people who give thanks offering to you. உமக்கு பிரியமான வழிகளிலே பலிகளை செலுத்துகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. Help us to be the people who give offerings of sacrifice in the acceptable way. கர்த்தாவே எங்கள் பலிகள் மேல் நீர் பிரியமாய் இருக்கிறமைக்காக நன்றி O ஆண்டவரே. Lord, may you be favored and loved for our sacrifices that we give. எங்கள் ஒவ்வொரு காணிக்கைகள் மேல் நீர் பிரியமாய் இருக்கிறமைக்காக நன்றி We give you செலுத்துகிறோம். thanks that you are concerned and compassionate on the sacrifices that we give to you. ஆண்டவரே நாங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு தசம பாகங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறீர், அதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. We thank you that you bless the tithe offerings that we give to you. ஒவ்வொரு சபாக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் யாரெல்லாம் தேங்க்ஸ் கிவிங் கொடுக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் விசேஷமாய் ஆசீர்வதிங்க May ஆண்டவரே. you bless each and every children of God who give thanks to you on every Fridays and Tuesdays. இந்த நாளிலும் கூட ரத்னம் ஆண்டவரே செய்ய உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். We send our brother Rattam and sister Jay who are giving thanks to you today. அந்த குடும்பத்தை விசேஷமாய் ஆசீர்வதிங்க May you ஆண்டவரே. abundantly bless them, Lord. நல்ல சுகபலத்தை ஆரோக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. May you bless them with good health, wealth and happiness. இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் தாழ்த்தி உம்முடைய கரங்களை ஒப்புக் We கொடுக்கிறோம். humble ourselves and give us into your hands. துதி கன மகிமை உமக்கே தருகிறோம். We give you all the glory, honor and praise. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In the mighty name of our Lord Jesus Christ, we offer this prayer and we pray. ஆமென். எல்லாருமாய் ஸ்தோத்திர பலிகளை சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுவதுமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாய் இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றைக்கும் பிரியமாய் பலிகளை ஏற்றுக்கொள்கிற தேவன் இயேசு வருகிற வரைக்கும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. Praise the Lord. Thank you Jesus. ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே உட்கார்ந்து நாம நன்றி சொல்லுவோம். ஹalleluya. அல்லேலூயா. கேட்ட செய்திகளுக்காக நம்ம நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலே கேட்ட செய்தி புத்தியுள்ள ஆராதனைகளை, தேவனுக்கு புத்தியுள்ள பலிகளை எப்படியெல்லாம் செலுத்தலாம் சொல்லிட்டு இந்த நாளில் நம்ம கேட்டோம். அது என்னன்னா தேவனுக்கு பிரியமான பலி, நம் உகந்த பலி ஸ்தோத்திர பலிகள். அதுவும் இல்லாமல் நம்ம அப்படி செலுத்தும் போது நம் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே கர்த்தர் நிறைவாக்குவார் என்று சொல்லி இதோ எத்தனையோ நன்மைகளை நம் வாழ்க்கையில தேவன் செய்திருக்கிறார். அவற்றுக்கு நம்ம நன்றி சொல்ல, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மைகளை எனக்கு இயேசு செய்ததால நான் நன்றி நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறேன் என்று சொல்லி தேவனுக்கிட்ட இந்த நன்றி பாடல் நம்ம பாடலாம். தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசு சுவாமி, உமக்கே நன்றி. கேட்ட செய்திகளுக்காக உமக்கு நன்றி. வந்த யாவரையும் ஆஸ்வதிக்கிறமைக்காக நன்றி. உமக்கு கொடுக்கிற எல்லா பலிகளும் உகந்த பலிகளாய் மாற்றுகிறமைக்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. நன்றி ராஜா. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நாம் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி நன்றி
நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். Thank you, Lord. மரண பள்ளத்தாக்கிலே நாம் இருந்த போது Thank you, Lord. தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார், Amen. மீண்டும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். கடந்த நாட்கள் எல்லாம் ஒரே மரணப்படுகைகள் தேவன் மாற்றி இந்த வருஷத்தை கொடுத்தாரே, அதுக்காக நம்ம நன்றி சொல்லணும். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்தீரே, வாழ வைத்தீரையா. எனக்கு மீண்டும் ஜீவனை கொடுத்தீரே, வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நாம் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். ஹல்லேலூயா. ஆமா, இந்த வருஷம் நமக்கு தந்திருக்கிறார் அந்த தேவனை ஒவ்வொரு நிமிஷமும் நன்றி சொல்லுவோம். ஆகவே இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கணும், தியானிக்கணும். அதன்படி நடக்கும் போது இன்னும் பல நன்மைகளை தேவன் நமக்கு செய்வார். God bless you all. Be safe. Our Lord Jesus is coming soon. Thank you. நன்றி நன்றி. எல்லாவற்றுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்லலாமா?